ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். காடுகள் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்க பூமிக்கு ஒரு நுரையீரலாக செயல்படுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்புங்க, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மனுஷன் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகபட்சமாக இந்த மாதிரியான காடுகளில் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட காடுகளை பாதுகாக்கிற வேலையை நமக்கு முன்னாடியிலிருந்தே வனவிலங்குகள் அதை பண்ணிக்கிட்டு வருது. அதனால் எந்த ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பண்ணாரி டு நஞ்சன்கூடு, அதாவது மைசூர். இதுக்கு இடையில் இருக்க டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். அதுவும் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே உங்களால் புலிகளை பார்க்க முடிஞ்சால் நீங்கள் தான் லக்கியஸ்ட் பர்சன். அண்ட் தென் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை நைட்டு 9 மணிக்குள்ளே கிராஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணாரி செக் போஸ்ட்டை தாண்டிட்டிங்கன்னா கடைகள் எதுவும் வெளியில் இருக்காது. ஹாசனூர்ன்ற ஒரு இடத்த தவிர அடுத்து நீங்கள் கர்நாடகாவில் தான் கடைகளையே பார்க்க முடியும். ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆனதுலேருந்து வெஹிக்கிளோட ஸ்பீடை 40 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க பாருங்கள். பிகாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எந்த ஒரு அனிமல் வேணால் ரோடை கிராஸ் பண்ணலாம். அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது நமக்கு வெறும் ஆக்சிடென்ட் தான். பட் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இன்சிடென்ட். இந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது புலியோட யானைகளை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் மிதமான வேகத்தில் அதை கடந்து போயிருங்க. அப்படி இல்லாமல் வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கறது, அதையும் மீறி அதை அச்சுறுத்துற வகையில் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 கீழே தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுது. காடுகளை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியில் யானைகள், மான்கள், காட்டுப்பன்னி இது மூணுமே எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு புலிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கர்நாடகா போய்ட்டு ரிட்டர்ன் ஆகும்போது தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் கன்ஃபார்மாக உங்களையும் உங்கள் வாகனத்தையும் செக் பண்ணுவாங்க. நீங்கள் லிக்யூர் கன்சியூம் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரீங்களான்ட்டு. ஸோ முடிஞ்ச வர ட்ரிங்க்ஸ் அங்கேருந்து கொண்டு வரதை அவாய்ட் பண்ண பாருங்கள். அண்ட் டிரைவராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக குடிக்காதீங்க அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள். யானைகள்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு வனவிலங்குக்குமே உணவு கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதுக்கு முக்கிய காரணமே விலங்குகளோட உணவு சங்கிலியில் எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்படி அதில் மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கான விளைவு எந்த மாதிரி இருக்குன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு 2 சொல்கிறேன். குரங்கெல்லாம் ஊருக்குள்ளே வரதை நம்ம பார்த்துருப்போம். அதே சமயம் யானைங்க வண்டியை வழிமறிச்சும் நம்ம பார்த்துருப்போம். இந்த 2 விஷயமே அதிகபட்சம் நம்ம கொடுக்குற உணவால் தான் நடக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களும் இருக்குது. அதை விளக்கமாக இன்னொரு வீடியோலையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா வளர்ந்த ஒரு ஆண் யானை. ஏஷியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் யானை எது, பெண் யானை எதுன்னு ஈஸியாக அடையாளப்படுத்துறது இந்த கொம்புகளை வச்சு தான். அண்ட் காட்டுப்பன்னி இது நம்ம ஊரில் சில கிராமங்களே இப்போலாம் ஈஸியாக பார்க்க முடியுது. இருந்தாலும் கொம்புகளோட இது காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி ஹாசனூர்ன்ற இந்த இடத்துல மட்டும்தான் கடைகளையே நீங்கள் அதிகம் பார்க்க முடியும். இங்கே வந்துட்டு நாங்கள் ராமண்ணன்ற ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். வெஜ் அண்ட் எக் மட்டும்தான். ஃபுட்லாம் நல்லா இருந்தது. அண்ட் நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா மற்ற கடைகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கடைகளை பார்க்குற வாய்ப்பே ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தான் எந்த கடையாக இருந்தாலும் பார்க்க முடியும். இதை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயும் உங்களால் யானைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே யானைங்க குழந்தைங்க மாதிரி நடந்து போகிறத பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ்லாம் வண்டி மூவிங்கில் இருக்கும்போதே பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் அது பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்து ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடலாம். இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்க பெரும்பாலான உயிரினங்கள் தனக்கு எந்த விதத்துலையும் அச்சுறுத்தலும் அசம்பாவிதமும் ஏற்படாத வரைக்கும் யாருக்கும் எந்த விதத்துலையும் தொந்தரவாக இருக்காது. அண்ட் ஃபைனலி காடுகளையும் காட்டு உயிரினங்களையும் விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஹாலிடேயில் மைசூர் போன எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சோதனைகளும் பரிதாபங்களும் நடந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் MGR 96.